கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குது. எந்த முயற்சியை நீங்கள் கையில் எடுக்கிறீர்களோ அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் கூட முடிவிற்கு வரும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஓட்டம் இருந்து கொண்டிருக்கும், உழைப்பு அதிகரிக்கும். பொதுவாக உழைப்பு அதிகரிக்கின்ற போது பாத்தீங்கன்னா அதற்கேற்ற ஆதாயம் நிச்சயமாக வரும். சில பேர் பாத்தீங்கன்னா ஓடிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆதாயம் கிடைக்காது. ஆனா 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தோஷமும் கிடைக்கும். எதிர்பார்த்த சந்தோஷம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. வெளியூர் பயணம் சிலருக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரை குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். சிலருக்கு காதல் உணர்வு மேலோங்கும், சிலருக்கு குழப்பம் உண்டாகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற வேலைகள் ஒவ்வொன்றுமே வெற்றி அடையும். இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு. என்ன யோகம்னா, உங்களுக்கு சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக எந்த ஒரு ராசினராக இருந்தாலும் சரி, பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் மட்டும்தான் மிகப்பெரிய யோகத்தை அந்த ராசினர் அனுபவிக்க முடியும். அதற்கு காரணம் அந்த நேரத்தில் அவருடைய பார்வைகளும் பலன் கொடுத்து விடும் அந்த ஜாதகருக்கு. அவருடைய 3, 7, 10 பார்வைகள் எங்க போகும்னா ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற போது பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் கடகராசினரை இப்பொழுது முன்னேற்றமான பாதையில் நடைபெற வைத்துக் கொண்டிருக்கிறார். சங்கடங்களிலிருந்து விடுவித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கைக்குரிய புதிய பாதையை காட்டிக் கொண்டிருக்கிறார். சிலருக்கு சொந்த வீடு, வாகனம், மனை என்ற நிலையினை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார். சமூகத்தில் உயர்வான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதே போல அவருடைய பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. சனி பகவானின் சஞ்சாரம் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். அதற்கு மேலாக உங்களுக்கு ஜீவனாதிபதியானவர் செவ்வாய் பகவான். கடகராசினருக்கு தொழில்காரர்கள் செவ்வாய் பகவான் தான். அவர் பாத்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த நேரத்தில். அப்போ தொழில இருந்த தடைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், வம்பு, வழக்கு போன்ற விவகாரங்கள் இருந்து வெளியில் வரக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கு. ஒரு இடத்தை விற்பது, வாங்குவது போன்ற விவகாரங்களில் ஆதாயம் கூடுதலாக இருக்கும். மருத்துவர்களாக இருந்தாலும், வழக்கறிஞர்களாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஆதாயமான நிலை தென்படும். 11ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். லாபத்தை காணக்கூடிய நிலை இருக்கு. குரு ஜென்ம ராசிக்குள்ள எங்க குரு உச்சம் அடைவாரு பாத்தீங்கன்னா, குருவை சொந்த வீடு பாத்தீங்கன்னா மீனமும் தனுசும். குரு உச்சம் அடைகின்ற இடம் பாத்தீங்கன்னா கடகராசி தான். அங்க உச்சம் அடைந்து உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற குரு பகவான் இப்பொழுது. அதே நேரத்தில் ஜென்ம குரு அலைச்சலை ஏற்படுத்துவார் என்றாலும் அவருடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கு. பிள்ளைகள் மீது உங்களுக்கு அக்கறை ஏற்பட்டிருக்கு. குடும்பத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. சிலருக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமணம் கூடி வருகிறது. திருமண வயதினருக்கு நட்புகளால் ஆதாயம் ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்பட்டு வருகிறது. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானம். சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்குரிய நபராக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். புரியுங்களா? ஒரு சிலருக்கு சொந்த இடம் கிடைக்குது, சொந்த வீடு வாங்க முடியுது, செல்வாக்கோடு வாழ முடியுது. எல்லாவற்றுக்கும் காரணம் குரு பகவானின் சஞ்சாரமும் சனி பகவானின் சஞ்சாரமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதற்கு மேலாக செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ ஒவ்வொரு கிரகமாக கடகராசினருக்கு இந்த வாரத்தில் யோகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது. அந்த 2ஆம் இடம் தான் தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ வார்த்தைகள் இருக்கு பாருங்க, ரொம்ப கவனமா இருக்கு. அங்கதான் எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துல ராகு. ஒரு யோகத்தை கொடுப்பவன் யோகக்காரன் ராகு, அவன் மறைவு பெறுகிறான். அப்ப அந்த யோகம் கூட பாத்தீங்கன்னா மறைவான யோகமாகத்தான் இருக்கும். வெளிப்படக்கூடிய யோகமாக இருப்பதற்கு இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. புதன் 12ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். அப்போ 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் வக்ரம் அடைவது என்பது உங்களுக்கு யோகம் தாமே தவிர பாதகம் கிடையாது. சுக்கரன் ஜென்ம ராசிக்குள்ள துணிச்சலாக செயல்பட்டு ஆதாயத்தை காண முடியும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும். சூரியன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல உங்க தன குடும்பாதிபதி.
கொஞ்சம் வரவு செலவில் கவனமா இருங்க, பார்த்து செலவு பண்ணுங்க. பெரிய ஒரு விஷயத்த சொல்றேன், மிகப்பெரிய ஏமாளி என்று சொன்னால் ஒரு ராசின்னு சொன்னீங்கன்னா அது முதலிடத்தில் இருக்கின்ற ராசி கடகராசி. கொஞ்சம் யாராவது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தெரிஞ்சாலும் மனசை இறங்கிடுவீங்க. அது மிகப்பெரிய பலவீனம் உங்களுக்கு. இந்த ஏமாற்றம் அடைகின்ற ராசிகள் 3 ராசி இருக்கு, மீன ராசி, தனுசு ராசி, கடகராசி. அதில் முதலிடத்தில் இருக்கின்ற ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி தான். கொஞ்சம் யாராவது கொஞ்சம் வேஷம் போட்டு அழுதா போதும், வேஷம் போட்டு விட்டால் போதும், அதை நம்பிடுவீங்க. அந்த முதல்ல கொஞ்சம் மாத்திக்கங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய சுய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்வது என்பதை சரியாக திட்டமிட்டு செய்வதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். ஏன்னா ராசிநாதன் சந்திரன் இல்லைங்களா, உங்களுக்கு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.